நம்ம எல்லாத்தோட வீட்லேயும் காமனாக இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் சீலிங் ஃபேன் தான். நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளும் சீலிங் ஃபேன் தான். இந்த சீலிங் ஃபேனோட ஆரம்ப காலத்தில் இது நைட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனில் இது எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் நிறைய பிராண்டோட டிஃப்ரெண்ட் சைஸஸில் சீலிங் ஃபேன் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ரூம்க்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டான சீலிங் ஃபேன் எப்படி சூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதோட என்னோட சஜஸ்டட் சீலிங் ஃபேன் லிஸ்ட்டையும் ப்ரைஸ் வைஸில் ஷேர் பண்ணுறேன். ஃபேனில் மேஜராக 3 டைப் இருக்குது: சீலிங் ஃபேன், டேபிள் ஃபேன் அண்ட் வால் ஃபேன். இந்த வீடியோவில் நம்ம சீலிங் ஃபேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீலிங் ஃபேன் ஆஃபீஸ் அண்ட் ஹோம் எல்லா என்விரான்மெண்ட்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சீலிங் ஃபேன் சூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது பிளேட் சைஸ். சீலிங் ஃபேனோட பிளேட்ஸ் 24 இன்ச்லேருந்து 55 இன்ச் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ரூம் 65 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இது ஸ்மால் ரூம் கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி ரூமுக்கு 35 இன்ச்சஸ்குள்ளே இருக்கிற ஃபேன் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 65லேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் மீடியம் கேட்டகரியில் வரும். இந்த சைஸ் ரூமுக்கு 42 இன்ச்லேருந்து 48 இன்ச் வரைக்கும் இருக்கிற ஃபேன் சைஸ் கரெக்டாக இருக்கும். 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 225 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் லார்ஜ் கேட்டகரியில் வரும். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 52 இன்ச்லேருந்து 55 இன்ச் வரைக்கும் இருக்கிற ஃபேன் சைஸ் கரெக்டாக இருக்கும். மோர் தென் 225 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூமுக்கு ஒரு ஃபேனுக்கு பதிலாக 2 ஃபேன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபேனோட ஹைட். ஒரு சில வீட்டில் சீலிங்கோட ஹைட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு ஷார்ட் ராட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டான ஏர் டெலிவரி கொடுக்காது. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஃப்ளோர்லேருந்து 9 ஃபீட் ஹைட்டுக்குள்ளே நீங்கள் ஃபேனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆர்பிஎம். ஆர்பிஎம்ங்கிறது ரொட்டேஷன் பெர் மினிட். உங்கள் ஃபேனோட ஸ்பீடை இது டினோட் பண்ணும். ஃபேனோட ஏர் டெலிவரியை சிஎம்எம்மில் மெஷர் பண்ணுவாங்க. சிஎம்எம்னா கியூபிக் மீட்டர் பெர் மினிட். பெர் மினிட்ல உங்கள் சீலிங் ஃபேன் எவ்வளோ ஏர் டிஸ்சார்ஜ் பண்ணி ரூமை கவர் பண்ணுறதுங்கிறதான் இந்த மெஷர்மெண்ட். நீங்கள் வாங்குகிற ஃபேனில் 100% காப்பர் மோட்டர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. காப்பர் மோட்டர்ஸ் தான் ப்ராப்பராக ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ரீசெண்ட் இயர்ஸில் மோட்டர் டெக்னாலஜியும் நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ வர நிறைய மாடர்ன் ஃபேன்ஸில் BLDC டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இது நார்மல் மோட்டரோட கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதோட காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இப்போ வர நிறைய ஃபேனில் நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு ப்ளூடூத், ரிமோட் அண்ட் IoT சப்போர்ட்டோடவும் ஃபேன்ஸ் கிடைக்குது. கடைசியாக ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட பட்ஜெட். சீலிங் ஃபேன் 1500 ருபீஸ்லேருந்து ப்ரீமியம் காஸ்ட் வரைக்கும் நிறையா ஃபேன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற பெஸ்ட்டான ஃபேன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிற எல்லா ஃபேனோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2000 ருபீஸ் செக்மெண்ட்குள்ளே இருக்கிற பெஸ்ட் சீலிங் ஃபேன்ஸை பார்த்துடலாம். CROMPTON ஹில் பிரிஸ் ஹை ஸ்பீட் சீலிங் ஃபேன். CROMPTON ஒரு நல்ல ஃபேமஸான கம்பெனி. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஃபேனோட பிளேட் சைஸ் 48 இன்ச். இதோட ஸ்பீட் 370 RPM. இதோட ஏர் டெலிவரி 205 cmm. இதில் 100% காப்பர் வயரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் ஒரு டபுள் பால் பியரிங் கொடுத்துருக்காங்க. இது ஃபேனுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தா 1500 ருபீஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்குறது பஜாஜ் ரோர் ஹை ஸ்பீட் சீலிங் ஃபேன். இதோட பிளேட் சைஸ் 48 இன்ச்சஸ். இதோட ஸ்பீட் 400 RPM. இதோட ஏர் டெலிவரி 205 cmm. இந்த ப்ராடக்ட்லையும் டபுள் பார் பேரிங் கொடுத்துருக்காங்க. இதில் குயிக் ஸ்டார்ட் ஹை டார்க் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபேன் ஆன் பண்ண முன்னாடி டிலே இல்லாமல் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதோட பவர் கன்சம்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட்னு பார்த்தா 1550 ருபீஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது USHA ரேசர் ஹை ஸ்பீட் சீலிங் ஃபேன். இந்த ஃபேனோட பிளேட் சைஸும் 48 இன்ச்சஸ் தான். இதோட ஸ்பீட் 400 RPM. இதோட ஏர் டெலிவரி 210 cmm. இதில் ஒரு 100% காப்பர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஏர் சர்க்குலேஷன் கொடுக்கறதுக்கு பிளேடில் ஒரு ஹை லிஃப்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேனுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தாலும் 1550 ருபீஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 3000 ருபீஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் சீலிங் ஃபேன் லிஸ்ட்டை பார்த்துடலாம். HAVELLS FESTIVA சீலிங் ஃபேன். இதோட பிளேட் சைஸும் 48 இன்ச்சஸ் தான்.
இதோட ஸ்பீட் 400 RPM. இந்த ப்ராடக்டோட ஏர் டெலிவரி 230 cmm. உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல ஸ்டைலான ப்ரீமியமான ஒரு சீலிங் ஃபேன் வேணும்னா இந்த மாடலை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இதில் நல்ல ஒரு ப்ரீமியமான டெக்கரேட்டிவ் ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தா 2800 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஓரியன்ட் எலக்ட்ரிக் வெண்டி சீலிங் ஃபேன். இந்த ஃபேனோட பிளேட் சைஸ் 48 inches. இதோட ஸ்பீட் 320 RPM. இதோட ஏர் டெலிவரி 230 cmm. இந்த ப்ராடக்ட்டில் ஒரு 16 pole ஃபுல் காப்பர் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஏர் டெலிவரி கொடுக்க இந்த ஃபேனோட பிளேடில் ஒரு வைடர் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேனும் பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கும். மெட்டாலிக் ஃபினிஷ் வித் லாக்வர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ராடக்டோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ப்ராடக்ட்டுக்கும் 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தா 2800 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்குறது USHA ப்ளூம் டெஃபோடில் சீலிங் ஃபேன். இதோட ஃபேன் சைஸ் 49 inches. இதோட ஸ்பீட் 380 RPM. இதோட ஏர் டெலிவரி 240 cubic meter. இந்த ப்ராடக்ட்லேயும் ஒரு 100% காப்பர் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் டூயல் கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் நோவல் சலைன் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபேனை டஸ்ட், மாய்ஸ்சர், ஆயில் அண்ட் ஸ்க்ராச்சஸ்லேருந்து பாதுகாக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் நல்ல ஒரு யூனிக்கான பிளேட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் டெலிவரியும் நல்லாவே இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தா 2900 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 4000 rupees செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் சீலிங் ஃபேன் லிஸ்ட்டை பார்த்துடலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு நல்ல BLDC ஃபேன்ஸே அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்குறது ஆட்டம்பர்க் எஃபிசியோ 5 star ஹை ஸ்பீட் சீலிங் ஃபேன். இந்த ஃபேனோட ஸ்பீட் 350 RPM. இதோட ஏர் டெலிவரி 230 cmm. இதில் ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் BLDC மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஜஸ்ட் 28 watt பவர் மட்டும்தான் யூஸ் பண்ணும். இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ரெகுலர் ஃபேன் யூஸ் பண்ணுறதை விட 2லிருந்து 3 மடங்கு கம்மியாக தான் பவர் கன்சியூம் பண்ணும். இந்த ஃபேனோட பிளேட் சைஸும் 48 inches. இந்த ஃபேனில் இன்வெர்டர் ஸ்டெபிலைசேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது பவர் ஃப்ளக்சுவேஷன்லையும் ஃபேன் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் கன்சிஸ்டன்ட் ஸ்பீடில் ரன் ஆக ஹெல்ப் பண்ணுது. இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ரிமோட், பூஸ்ட், ஸ்லீப், ஸ்பீட் கண்ட்ரோல் அண்ட் டைமர் மோட் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட் 3250 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு ஒரு நல்ல டிசைனான உங்களுக்கு ஒரு சீலிங் ஃபேன் வேணும்னா ஆட்டம்பர்கோட எஃபிசியோ ப்ளஸ் மாடலை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்குறது ஆட்டம்பர்கோட ரெனிசா ஹை ஸ்பீட் சீலிங் ஃபேன். இதோட ஃபேன் சைஸும் 48 inches தான். இந்த ப்ராடக்டோட ஸ்பீடும் 340 RPM தான். இதோட ஏர் டெலிவரி 230 cmm. இந்த ப்ராடக்ட்லேயும் அதே சூப்பர் எஃபிஷியன்ட் BLDC மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஆட்டம் சென்ஸ் அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நல்ல ஏர் டெலிவரி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. நம்ம எஃபிசியோவில் பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ப்ராடக்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தா 3500 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்குறது CROMPTON எனர்ஜியான் 5 star ஹை ஸ்பீட் சீலிங் ஃபேன். இதோட பிளேட் சைஸும் 48 inches தான். இதோட ஸ்பீட் 370 RPM. இதோட ஏர் டெலிவரி 220 cmm. இதில் ஒரு ஆக்டிவ் BLDC டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 50% ஆஃப் பவரை வந்து சேவ் பண்ணுன்னு கிளைம் பண்ணுறாங்க. இதோட பவர் கன்சம்ஷன் பார்த்தா லோ ஸ்பீடில் 6 வாட்டும் ஹை ஸ்பீடில் 35 watt பவரையும் கன்சியூம் பண்ணுது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இதில் எனிவேர் பாயிண்டிங் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிமோட்டை ஃபேனை பார்த்து தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே பாயிண்ட் பண்ணி ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணாலும் இது கன்சிடர் பண்ணிக்கும். அடிஷ்னலாக ஸ்லீப் வெல் டைமர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ட் மெமரி ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் மல்டி பேரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாலும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. 5 years ஆஃப் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட்டு 3100 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபேனோட டிசைன் ட்ரெடிஷ்னல் டிசைனில் தான் இருக்குது. இந்த CROMPTON கம்பெனிலேயே இன்னும் உங்களுக்கு நல்ல ப்ரீமியமான டிசைன்ஃபுல்லான ஒரு BLDC ஃபேன் வேணும்னா நீங்கள் CROMPTON எனர்ஜியான் ஸ்டைலிஷ் மாடலை கன்சிடர் பண்ணலாம். நான் சொன்ன எல்லா ப்ராடக்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.